சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். வீட்டில் நிறைய கஷ்டம், பிரச்சனை, பணம் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. வீட்டில் ஒரே ஒரு கேலண்டர் தான் இருக்குது. அந்த கேலண்டர் மூலியமாக பாபா ஒரு பக்தருக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு மிராக்கிளோட வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோசிக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு மிராக்கிளோடு வந்திருக்கேன். அண்டு இந்த நிமிஷம் நீங்கள் ஒரு பெருங்கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஒரு காமனான பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா பணம், காசு இல்லை. இந்த காசுக்காக தானே எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறோம். அப்படி எவ்வளோ உழைச்சாலும் கையில் காசு பத்தாத போது நம்ம என்ன பண்ணுறோம்? யாராவது உறவுக்காரங்கக்கிட்ட கேட்போம். அப்படி கிடைக்கல அப்படின்னா உறவுக்காரங்க உதவி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ பாபா தான் ஒரே கதி. அப்படி ஒரு பக்தருக்கு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த சகோதரி கொலம்போவில் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸ்ரீலங்கன்லேருந்து ஒரு மிராக்கிள் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இவங்க நம்ம அம்மா வயசு இருக்கும். இவங்களுக்கு பெரிய பையன் இருக்காங்க, அவங்களும் வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இபி பில், வாட்டர் பில்லுன்னு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. வீட்டு வாடகையிலேருந்து மகன் அனுப்புகிற பணம் செலவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் பணம் பத்துறதில்லை. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில். ஸோ ஒரு நாள் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது சமீபமாக நடந்தது. இவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது, ஒரு மெடிக்கல் இஷ்யூ வருது. ஸோ அதுக்காக டாக்டர்கிட்ட போகணும். பட் அதுக்கு ஒரு 2000 ரூபா தேவைப்படுது. பட் இவங்க கையில் காசு இல்லை. ஸோ பாருங்கள், 2000 ரூபாய்க்காக இவங்க அல்லாடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 1000 ரூபா மட்டும் தான் கொடுக்குறாரு, அதுக்கு மேலேலாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா அவங்க அப்பாவே சொல்கிறாரு. அண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய அண்ணா உறவுக்காரர் அவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி பணம் வேணும் உதவிக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஏளனமாக பேசுகிறாரு. ஏன் உன் மகன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறான், அவங்ககிட்ட காசு இல்லையா? இது ஒரு 2000 ரூபா கூட உங்ககிட்ட இல்லையா? அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ ரொம்ப மனம் வெந்து போய் நொந்து போய் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுது தன்னுடைய வீட்டில் இருக்கிற கேலண்டரில் இருக்கிற பாபாவை பார்த்து அழறாங்க. என்ன பாபா, நான் காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், மெடிசன் வாங்கணும்னா கூட எனக்கு 2000 ரூபா இந்த ஊரில் தேவைப்படுது. அதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் என்னை உட்கார வச்சுருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க அழறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தென்படுது. பாபா சொல்கிறாரு, நீ இது வரைக்கும் இழந்த ஒரு உறவு, ஒரு அன்பான உறவு உன்னை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு யார் என்ன எதுவும் தெரியலை. ஏன்னா இவங்களுக்கு தேவை இப்போதைக்கு காசு, பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அந்த வீடியோ காலை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, படப்படப்பாக அதை அட்டன் பண்ணி பேசி பயங்கரமாக அழறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ காலில் அந்த உறவு யாருன்னா இவங்களுடைய நீண்ட கால நெருங்கிய தோழி அப்படிங்கிறாங்க. அவங்கள ஃபோன் காலில் பார்த்தோன்னே பயங்கரமாக அழறாங்க. அழ ஆரம்பித்து இவங்க தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழறாங்க. சொல்லி அழும்போது அந்த தோழி என்ன சொல்கிறாங்க பதிலுக்கு அப்படின்னா, இங்கே பார் மஞ்சுளா, நீ எதுக்கும் அழக்கூடாது, உனக்கு நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீ எதுக்குமே அழக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேள், நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளையெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீ எதுக்கும் அழக்கூடாது, நீ யாருக்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது பாபாவே சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி, இவங்களோட தோழி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு பாபா பக்தர் தான். இவங்க ஏன் அந்த தோழியை பார்த்து ரொம்ப அழுதாங்க அப்படின்னா, இவங்க நீண்ட காலமாக இடையில தொடர்பில் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய உறவில் இருந்த ஒரு நபர். அந்த நபர் இந்த தோழிகிட்ட இவங்களை பற்றி தப்பாக பேசி சொல்லி அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்டுட்டாரு.
ஸோ சின்ன சின்ன உதவிகள் தன் தோழிகிட்டேருந்து அப்பப்போ கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த உதவி இந்த அம்மாவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பையே அவர் கட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அதை நம்பின அவங்க தோழி திடீர்னு பேசாமல் விடுறாங்க. ஸோ இவங்களுக்கு அது ஒரு மன வருத்தம் இருக்குது. அப்போ பாபா சொன்னார் இல்லையா, உன்னை நம்பி நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உறவு வந்து உன்னை தேடி வரப்போகுது அப்படின்னு. அந்த உறவு இதுதான். ஸோ இவங்க தோழி ஃபோனில் பேசுகிறாங்க, உனக்கு நான் இருக்கேன், இனிமேல் நான் இருக்கேன், நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, நீ எதுக்கும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுகிற அம்மாவை வந்து சமாதானப்படுத்தி, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, இப்போ உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு அப்படின்னு. அதுவும் 2000 ரூபா வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த 2000 ரூபாய்க்காக நீ ஏன் அங்கேயும் இங்கேயும் கேட்குற, இனிமேல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கி இவங்க தோழி வந்து ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1000 இல்லை, 2000 இல்லை, சரி 5000 அதுவும் இல்லை, 10000 அதுவும் இல்லை, 26000 ரூபா பணத்தை அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த அம்மாவுக்கு. அதை அனுப்பி, உனக்கு இதில் என்ன வேணுமோ வாங்கு, உனக்கு என்ன செலவு இருக்கோ செய், இன்னும் உனக்கு வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு, வேறு யாருக்கிட்டையும் போய் நிற்காத, இனி உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நான் அதை கேட்கவும் மாட்டேன், இனி உன்னையும் யாரும் பிரிக்க முடியாது. இந்த பணம் இந்த 1 மாதம் மட்டும் இல்லை, இனி மாதம் நான் உனக்கு இந்த அமௌண்ட்டை அனுப்புவேன், நீ தேவையானதுக்கு யூஸ் பண்ணு மஞ்சுளா அப்படின்னு தன் தோழி ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் சொல்லாமல், மோட்டிவேஷனாக இல்லாமல், சப்போர்ட் மட்டும் பண்ணாமல், கூடவே அதாவது அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு 20 மடங்கு பணத்தை கொடுத்துருக்காரு பாபா அவங்க தோழி மூலயமா. அவங்க தோழி பேர் விஜி, அவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. அவங்க ஒரு சாய் பக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள பாபா உணர்த்தியிருக்காரு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ கஷ்டம்னு. இவ்வளோ வருஷமாக தொடர்பில் இல்லாத அந்த தோழி திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, நீ யாருக்கிட்டையும் இனி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. 2000 ரூபா அனுப்ப வேண்டிய இடத்துல, 2000 ரூபா தேவைப்படுற இடத்துல 26000 ரூபா பணத்தை அனுப்பி நீ செலவு பண்ணு, இந்த பணத்தை நான் இனி உனக்கு மாதம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும், அந்த எந்த இடத்துல எந்த மூலியமாக பாபா எப்படி உதவி பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன பாபாவை வழிபட சொன்னதே என் தோழி தான், அவ சொல்லி தான் நான் வந்து வழிபட்டேன், நீ பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கோ, அவர் இருக்காரு, நீ எதுனாலும் பாபாவிட்ட சொல்லு கேளு அப்படின்னெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே என் ஃப்ரெண்டு எனக்காக உதவி பண்ணிக்கிட்டு தான் இருப்பா, நான் என்ன கேட்டாலும் எனக்காக பண்ணுவா. அப்போ இந்த ஒரு உறவு தான் எனக்கு வந்து பலமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட என்னுடைய உறவுக்காரங்க இந்த உதவி வந்து இவங்களுக்கு கிடைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு அல்பத்தனமான மனசுன்னு பாருங்கள். மனுஷனுக்கு எவ்வளோ அல்பத்தனமான மனசு. இவங்களும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்க யாராவது உதவி பண்ணால் இங்கேருந்து உதவி கிடைக்குது. ஸோ இவ தான் இவங்களுடைய பலம் அப்படின்னா அந்த பலத்தை எப்படியாவது பலவீனமாக்கணும்னு அந்த உறவையே அவங்க வந்து கட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க பேசாமல் தான் இருந்திருக்காங்க. அதை நம்பி அவங்க பேசலை, இவங்களுக்கு உதவி கிடைக்கல. இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கண்ணீர் விட்டு தன் வீட்டில் இருக்கிற கேலண்டரில் இருந்த பாபாவை பார்த்து அழும்போது பாபா வெளிநாட்டில் இருக்க தன் தோழி மூலமாகவே ஒரு உதவியை கொடுக்குறாரு. அதுவும் 20 மடங்கு உதவியை கொடுக்குறாரு. அப்படின்னா நான் 1000 முறை சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு கஷ்டம்னா உறவுக்காரங்களோ சொந்தங்களோ யாரும் நமக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. பாபா கடவுள் மட்டும்தான் உதவிக்கு வருவார். அதனால் யாரையும் நம்பி எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க, யார்கிட்டையும் போய் நின்று அழாதீங்க, யார்கிட்டையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லாதீங்க, பாபா கிட்ட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற ஒரு கேலண்டரை பார்த்து நான் பயங்கரமாக அழுத போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, உனக்கு இழந்த உறவை என்னை திருப்பி பெறுவேன்னு சொன்னார், அந்த இழந்த உறவு எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த உறவு மூலமா தேவையான உதவியை 20 மடங்காக பாபா கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீங்கள் ஓடி கோயிலுக்கு போகணுமா, இல்லை மனசில் நிறுத்தி பாபாவை கும்பிடணுமா அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வீட்டில் இருக்கிற கேலண்டரை பார்த்து உண்மையாக உள்ளுணர்வோடு அவரை நினச்சி மனமுருகி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். இந்த நிமிஷம் உங்களோட சூழ்நிலைக்கு யாராவது ஒருத்தர் ரூபமாக நிச்சயமாக பாபா வந்து உதவி பண்ணுவார்.
அதில் அவங்க தோழி சொன்ன அந்த டைலாக்ஸ் எல்லாம் பாருங்கள், யாருக்கிட்டையும் கேட்காத, என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பாபாவோடைய பிரின்சிபல்ஸ். அவர் சொல்கிறது தான். நீ ஏன் யாருக்கிட்டையும் போய் கேட்குற, என்கிட்ட கேளு, நான் இருக்கேன். இதைத்தான் இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட அழுது வீடியோ கால் பண்ணி பயங்கரமாக அழுத இந்த அம்மா, வீடியோ கால் இல்லை, வாய்ஸ் கால் பண்ணி என்கிட்ட அழறாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேம்மா, எனக்காக பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொன்னேன். அடுத்த மாத்திரம் அவங்க சந்தோஷமாக என்கிட்ட பேசுகிறாங்க. அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா என் பாபா எனக்கு இப்படி ஒரு மிராக்கிள் பண்ணிட்டாரு, நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது விட உங்களுக்கு என்ன வேணும்? பணப்பிரச்சனைங்கிறது காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனால் அந்த பணப்பிரச்சனை யாருமே தீர்த்து வைக்க மாட்டாங்க. யாரும் நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம்னா அதை பார்த்து பொறாமப்பட மட்டும்தான் உறவுகள் இருக்காங்களே தவிர்த்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மனசு எந்த உறவுக்காரங்களுக்கும் இல்லை, கடவுளை தவிர. அதனால தான் பாபா கிட்ட போய் நில்லுங்க, பாபா கிட்ட சொல்லி அழுங்கன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். கோயில் குளம்னு நீங்கள் எத்தனை தான் நீங்கள் வந்து ஓடி ஓடி நம்ம பண்ணாலும் உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனசுக்குள்ளே கடவுள் குடியிருப்பார், ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, பாபா கிட்ட கேளுங்க, பதில் வாங்கி கொடுங்க, பதில் வாங்கி கொடுங்கன்னு. நான் பதில் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊர்ஜிதமான ஒரு நம்பிக்கை இருக்குது. பாபாவை நம்புங்க, பாபா கிட்ட கேள்வி வையுங்க, பாபா கிட்ட அழுங்க, மன்றாடி அழுங்க. பாபா நேரடியாக வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். எப்படி இந்த அம்மா மஞ்சுளா அம்மாவுக்கு தன்னுடைய தோழி விஜய் மூலமா நேரடியாக ஒரு உதவி பண்ணியிருக்காரோ, அதுபோல் உங்களுக்கும் ஒரு உதவி கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோவே ஒரு சாட்சி. இந்த நிமிஷம் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் பாபா கிட்ட சொல்லி அழுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கலாம். இந்த நேரம் பாபா ஏன் எனக்கு நீங்கள் உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு நிச்சயமாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், பாசிட்டிவ் ஹோப்பாக இருக்கும், அண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள். அதன் மூலமா உங்கள் கர்மா கழிக்கப்படும். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் வேறு ஒரு ரூபமாக வந்து உங்களுக்கும் உதவி பண்ணுவார். உதவி செய்கிற இடத்துல தான் கடவுளும் குடியிருப்பார். பாபா பேரை சொல்லி காசை வந்து லட்சமாக வாங்கி கொள்ளையடிக்கிற இந்த உலகத்தில் பாபா பேரை சொல்லி காசை கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் பேரை சொல்லி காசை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள திருப்பி செய்ய சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி அவர் பேரை சொல்லி செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஆன்மாக்கள் இந்த பூமியில் இருக்கிறனால தான் இன்னுமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஆன்மாக்கள் இன்னும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய பேர் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ தோழிக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு பெரிய நன்றியையும் பாராட்டையும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அண்ட் அவங்க குடும்பம் இதே போல் சீரும் சிறப்புமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பாபா ஆசீர்வாதத்தோடு நல்லா வாழணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம வாழ்த்திடலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.